ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிலையன்ஸ் ஷேர். ஸோ ரிலையன்ஸ் ஷேரோட வியூ என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் டேர்ம் வியூவில் மார்க்கெட்டோட என்ன எக்ஸ்பெக்ட், மார்க்கெட் புல்லிஷில் இருக்கா பேரிஷில் இருக்காங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி அண்ட் லிக்விடிட்டி. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஒரு நல்ல ஒரு டைம் நீங்கள் பை பண்ணுறதுக்கு. ஸோ இது ஏன் பை பண்ணணும், நான் ஏன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இட்ஸ் டெக்னிக்கல் பிரேக் ஈவன் நடந்திருக்கு. ஸோ டெக்னிக்கல் வைஸ் எனக்கு வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு வேலை பண்ணால் எனக்கு அட்லீஸ்ட் ஆஃப் மூமெண்ட்டும் நான் இப்போ பை பண்ணால் கூட எனக்கு ஒரு ஈஸியாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் எனக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ 1331 பாயிண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் நியர்பை டார்கெட். ஒரு லாங் டேர்ம் ஒரு எனக்கு வந்து நான் ஒரு 6 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கேன். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் ஆகும். ஸோ 1480. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பை பண்ணுற ஐடியா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பை பண்ணணும். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ண ஒரே டைம் 1 lakhலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு தாடியும் ஒரு 5% நம்மளுக்கு ஒரு 5% அப் சைடோ இல்லை 5% டவுன் சைடோ போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 1 lakh இருக்குன்னா உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல், அதை 3 டிவிஷனாக பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு 30,000, அப்புறம் 5% ப்ளஸ் ஆச்சுன்னா அப்போ ஒரு 30,000, ஒரு இல்லை 5% மைனஸ் ஆச்சுன்னா அப்போ ஒரு 30,000. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் நீங்கள் வந்து ஷேரை வந்து நீங்கள் பை பண்ணணும். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேரில் எல்லாத்தையும் ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அது வந்து ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினான ஒரு ட்ரேடிங் இருக்காது. ஸோ இந்த வேலை நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு லாங் டேர்ம் வியூவில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஒரு போதுமான அளவு டார்கெட் நான் செட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 2% எனக்கு வந்தால் போதும், ஸோ நான் வந்து ஒரு 2% வந்துச்சுன்னா நான் வந்து என்னோடய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிவிட்டு இந்த ஷேரை விட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். ஸோ எனிவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.